சொத்தை மீட்ட தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸையும் மீட்க வேண்டும். இன்றைக்கு நான் பார்க்கின்றேன், பல கட்சியிலிருந்து காங்கிரஸிலே இணைவதற்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், காங்கிரஸிலே ஒரு இளமை மீண்டும் திரும்பி இருக்கிறது. நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள், இருந்த தலைவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸை வளர்த்தெடுத்தார்கள். அந்த வரிசையிலே தலைவர் தங்கபாலு உள்பட முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் எடுத்த அந்த முயற்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நின்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வங்கி கணக்கை முடக்குவதன் மூலமாக காங்கிரஸை முடக்கலாம் என்று பாஜக தப்பு கணக்கு போடுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பழமொழி, சீப்ப ஒளிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்று வரும் நினைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. இன்றைக்கு காங்கிரஸை அழிக்க முடியாது. நேற்று வந்த பாஜக ஆட்சி 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய காங்கிரஸை எப்படி ஒழிக்க முடியும்? அருமை நண்பர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கடுமையான ஒரு சோதனையை, நெருக்கடியை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் பத்திர நன்கொடை வழக்கிலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு கார்ப்பரேட்டுகளிடம் 6500 கோடி நன்கொடையாக பெற்று லஞ்சம் பெறுவதற்கு பதிலாக, கையூட்டு பெறுவதற்கு பதிலாக நிதியை குவித்த ஒன்றிய பாஜக அரசு விழி பிதுங்கி நின்ற வேளையிலே அதற்கு பழிவாங்கும் விதமாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே முடக்கினார்கள், பிறகு முடக்கம் நீக்கப்பட்டது என்று ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கும் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அதிலே ஒரு நிபந்தனையை தீர்ப்பாயம் விதித்திருக்கிறது. 185 கோடி ரூபாய் டெபாசிட் தொகைக்கு மேலே பணம் இருந்தால் நீங்கள் செலவழிக்கலாம், இல்லை என்றால் செலவழிக்க முடியாது என்கிறது அந்த நிபந்தனை. ஆனால் அந்த நிபந்தனையின்படி இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் வங்கி கணக்கிலே 185 கோடி ரூபாய்க்கும் கீழே இருப்பதால் அந்த பணத்தை எடுத்து அகில இந்திய காங்கிரஸ் செலவழிக்க முடியவில்லை. பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை, மின்சார கட்டணம் செலுத்த முடியவில்லை. இப்படியே ஒரு நெருக்கடியை இன்றைக்கு மோடி அரசு காங்கிரஸ் கட்சி மீது ஏவி விட்டிருக்கிறது. ராகுல் காந்தி என்ன தவறு செஞ்சாரு? அவர் எம்பி பதவியில் எடுத்துட்டாங்க, வீடை புடுங்கிட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவர் அச்சப்படுற தலைவரே கிடையாது, எந்த காலத்திலையும் அச்சப்பட்டது கிடையாது. இப்போ காங்கிரஸ் கட்சியோட கணக்கை முடக்கி இருக்காங்க. இதுல இருந்து என்ன ஒண்ணு தெரியுதுன்னா, பிஜேபி, RSS, மோடி காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயப்படுகிறார், வேற ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. 2020 தேர்தலை சந்திக்கிறதுல பயம். அதுக்காக எந்த வகையில காங்கிரஸ் கட்சியை முடக்க முடியுமோ அந்த வகையில முடக்கலாம் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக தலைவர் ராகுல் காந்தி இதையெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. அவர் சிங்கம், சிங்கத்துக்கு சிங்கம்னு சொல்லலாம், சிங்கத்துக்கு சிங்கம். அவரை யாராலும் பயம் காட்ட முடியாது. எதையும் சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக உறுதியாக வருவார் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 40 இடங்களுக்கு மேலாக வருவதற்கு முயற்சியுங்கள் என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் எங்களை பார்த்து கேட்கிறார். அது எவ்வளவு பெரிய ஜனநாயக பகை என்பதை அவர்கள் உணரவில்லை. நண்பர்களே, எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் உணரவில்லை. அவர்கள் ஒரு நிர்வாணமாக கூட இந்த வீதியிலே ஓடினால் ஓட்டு கிடைக்கும் என்று சொன்னால் எதுவரை ஓட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி ஒரு அசிங்கமான ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற, கை கொண்டிருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி 40 இடங்களுக்கு மேல் வராது என்று சொல்லுகிற போது அதுக்கு ஏன் நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு நாம கேட்க முடியாதா? 40 இடம்னு நீயே முடிவு பண்ணிட்ட. நாங்க 370க்கு மேல வருவோம்னு சொல்லி 400ன்னு சொன்னேன். அப்புறம் உனக்கு எங்க இடிக்குதுன்னு தெரியல, 370ன்னு இறங்கி வந்த. இப்ப என்ன சொல்ற?
காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுமா? நான் அவர்களுக்கு யோசனை சொல்லுகிறேன். முதல்ல உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறா கழுதேன்னு சொன்னா, இவன் அதை விட்டுட்டு நமக்கு வந்து ஆலோசனை சொல்றானையா. ராமருக்கு கோயில் கட்டிட ஓட்டெல்லாம் நமக்கு தான் போடுவாங்கன்னு சொன்னா 2 நாமகாரனும் சண்டையை போட்டுக்கலாம். ஒன்று யூ நாமம், ஒன்று ஒய் நாமம். இப்ப போட்டிருக்கிற ராமருக்கு போட்டிருக்கிற நாமம் ஒய்யும் இல்லை, யூவும் இல்லை, பாநாமம். ஏன் இப்படிலாம் குழப்பம் பண்றான்? மதத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார். அந்த யூவா ஒய்யான்னு சண்டை பெரும் சண்டையாக இன்னமும் காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. இங்கு மட்டுமல்ல, அயோத்தியிலும் நடந்தது. இன்று தேர்தலுக்காக அந்த கோயிலை தொடங்கினேன்னா, அதை விட கொடுமை நீங்கள்லாம் கவனிக்கணும். அந்த சிலையை வச்சு அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க போறேன்னு சொன்னான். எப்படா கொடுப்பேன்? நான் கொடுப்போம்னா. மதத்தின் பேரால் அரசியல் செய்கிற மதி ஈனர்களாக இருக்கிற இவர்களோடு நாம் அறிவார்ந்த செயலாக போராட முடியவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பொதுவாக முன்னாள் தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்றதை இன்னாள் தலைவர் டக்குன்னு மறந்துடுவாங்க. ஆனால் இதான் முதல் முறை முன்னாள் தலைவர் அறிவித்ததை இன்னாள் தலைவர் வந்த உடனே செஞ்ச முதல் ஆர்ப்பாட்டம். அதை நம்ம உண்மையிலேயே மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸ்போர்ட்டிவ்னஸ்ன்னுவாங்க. ஏன்னா பிகாஸ் என்ன நினைப்பாங்க, ஒரு நெகட்டிவாக அதை எடுத்துக்காம அதை பாசிட்டிவாக எடுத்துருக்கிறதே இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமோ ஒரு முன் உதாரணமாக இது இருக்கணுன்றதை நான் நம்புகிறேன். பேச்சா இல்லாமல் அதை செயலாக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார். 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை தலைவர் பதவியிலோ சிஎல்பி பதவியில் வைத்தால் முன்னெடுத்து செல்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்றது எண்ணி 60 வயதுக்கு உட்பட்டவர்களை தலைவராகவும் சிஎல்பியாகவும் நியமித்திருக்கிறார் என்றால் தலைவர் ராகுல் காந்திக்கு நம்ம ஒரு மேலான ஒரு கைத்தட்டலை தர வேண்டும். இளைஞர்களுக்கு வழிவிட்டு வருகிறது இந்த காங்கிரஸ் பேரியக்கம் என்பது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. யாரெல்லாம் கணக்குக்கு வராத காசை, கருப்பு பணத்தை யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கலையோ அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் பிஜேபி கொடுத்துச்சு. உன் கருப்பு பணத்தை எலக்டோரல் பாண்டா பிஜேபி கொடுத்துரு. பிஎம் கேர் ஃபண்டில் பிரதம மந்திரி நிவாரண நிதியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு போய் கேட்டா நரேந்திர மோடி வெளியிடுவாரா? ஆர்டிஐல கேட்டா வெளியிடுவாரா? வெளியிட மாட்டார். நீலாம் கேட்கக்கூடாது. அப்ப என்ன ஜனநாயகம் இது? கேள்வியே கேட்க முடியாத ஒரு ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 4 மாநில தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் பிஜேபியோட 20 லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கோம், கம்மியா வாங்கல. இன்றைய தினம் இது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்? நம்முடைய வங்கி கணக்கு, நம்முடைய கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. எங்கே கையை வைக்க வேண்டுமோ அங்கே கையை வைக்கின்றார் நரேந்திர மோடி. முதலிலே எங்கே கையை வைக்க வேண்டுமோ அங்கே பாராளுமன்றத்திலே கையை வைத்தார். அன்றைக்கு பாராளுமன்றத்திலே நாங்கள் எழுப்பிய குரல்கள் ஒவ்வொன்றுக்கும் யாரெல்லாம் இங்கே குரல் கொடுக்கின்றீர்களோ உங்கள் அனைவரையும் நான் சபை வெளியே வைப்பேன் என்று சொல்லி 146 பாராளுமன்ற உறுப்பினர்களை சபைக்கு வெளியாக தள்ளிய ஒரு அநீதி இந்த பாராளுமன்றத்தில் மட்டும்தான் இந்த பாராளுமன்றம் துவங்கிய நாளிலே இருந்து நடந்திருக்கின்றது. 450 இடங்களை நீங்கள் சொல்லுவீர்கள், வென்று விடுவீர்கள் என்று சொல்லுங்கள். ஏன் 400 இடங்கள் என்று சொல்லுகின்றேன்? இதில் கஷ்டம் என்ன இருக்கின்றது உங்களுக்கு? ஏற்கனவே 400 இடங்களை எப்படி வெல்ல வேண்டும் என்று அந்த இவிஎம் மிஷின்களை பொருத்தி விட்டீர்கள். இன்னும் ஒரு 50 பயிர்களை பொருத்தி விட்டால் நீங்கள் 650 இடத்திலே வெற்றப் போகின்றோம் என்று சொன்ன பிறகுதான் அவையே புரிந்து கொண்டது. அனைவரும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர் அவர்கள் கை தட்டினார்கள். இன்றைக்கு ஜனநாயகம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மக்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் கேட்டால் தெரியும். இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கிறது? மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் இனத்தை வைத்தும் ஒரு பாசிச அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கத்தை, மோடியை மக்கள் நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து விவசாயிகள் வெயிலென்று பார்க்காமலும் குளிரென்று பார்க்காமலும் தொடர்ந்து பல போராட்டங்களை டெல்லியிலே நடத்தினார்கள். ஆனால் 5 மாநில தேர்தல் வருவதற்கு முன்னால் அந்த 3 கருப்பு சட்டங்களை தற்காலிகமாக வாபஸ் செய்தவர் தான் மோடி அவர்கள். ஆனால் அதை தொடர்ந்து இன்றைக்கு மோடி, அதாவது மத்தியில் இருக்கின்ற அந்த மோடி அரசாங்கத்தை அவர்கள் விவசாயிகள் இன்றைக்கும் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம், ஹரியானா மாநிலம், இப்படிப்பட்ட மாநிலங்களிலிருந்து அங்கே
போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு நல்ல பதிலை சொல்ல முடியாத ஒரு மோடி இன்றைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்டு விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கோரிக்கையை இவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து 10 ஆண்டுகாலமாக மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யாமல் இன்றைக்கு மக்கள் ஜனநாயகத்தினுடைய குரல்களை நெருக்கின்ற மோடி அரசு அகல வேண்டும். இந்தியாவில் காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் ஆளுகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் நன்றாக வாழுவார்கள். காங்கிரஸ் வீழ்ந்த போதெல்லாம் இந்த நாடு வீழ்ந்து விட்டதுதான் வரலாறு. 10 ஆண்டுகள்ல இந்த இந்திய நாடு சுதந்திரத்திற்கு பிறகு பெற்ற அத்துறை மகத்துவத்தையும் முன்னேற்றங்களையும் அளிக்கிற 10 ஆண்டுகளாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட மோசமான மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஆட்சி நடத்தும் மோடி அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம். மோடி அரசாங்கத்துடைய தவறான நடவடிக்கையின் மூலம் நம் வங்கி கணக்கை நிறுத்தியதை கண்டிப்பதற்கு இந்த கூட்டத்திலே மோடி அரசாங்கத்துடைய கணக்கு முடிய போகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக நின்று பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதரி ஆர் சுரேஷ்குமார் அவர்களையும், அருமை சகோதரி அமிர்தவசனி அவர்களையும், அருமை சகோதரி சோனியா செல்வம் அவர்களையும், அருமை சகோதரி சுமதி புத்தநேசன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மோடி அவர்கள் இடியை ஏவ விடுவார், சிபிஐயை ஏவ விடுவார், இன்கம் டாக்ஸ் துறையை ஏவ விடுவார். எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவார், நசுக்குவார், நடுங்க வைப்பார். எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில இருக்கிறதோ பிள்ளை பிடிப்பவர்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார், பாராளுமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார். இதுதான் நரேந்திர மோடி, பாஜக, RSS. ஒரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் எதற்காக துவங்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் நோக்கம் என்ன என்று நாம் படித்தால் தெரியும். விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் இந்த நாட்டை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும், கிழக்கிந்திய கம்பெனியை வெளியேற்ற வேண்டும், இந்த நாட்டு மக்கள் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தது. நாட்டு விடுதலைக்கும் மோடிக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இந்த நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் யாராவது இருக்கிறார்களா RSS? இந்த நாடு விடுதலையாகும் போது இவர்கள் எல்லாம் யாரு பக்கம் நின்றார்கள்? இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று இந்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த நாட்டுடைய விடுதலையில் எந்த சம்பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல், எந்த களப்பணிக்கும் செல்லாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் பிஜேபி அரசு. 10 ஆண்டுகளாக இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒரு பாசிச ஆட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வன்முறையாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், தேச விரோதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை தாரை வார்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட தேசங்கள் எல்லாம் பகை நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், ஒரு பக்கம் பர்மா, இலங்கை, பூட்டான், நேபாள், எல்லா நாடுகளும் பகை நாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். இந்தியாவை கண்டாலே நடுங்கும் சிறிய நாடுகள் எல்லாம் 10 ஆண்டுகளாக இந்தியா நாட்டை பார்த்து ஏளனம் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவில வாக்கு சேகரிப்பார்கள் இந்திய தலைவர்கள், அமெரிக்காவில போய் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தவர் தான் நம்முடைய நாட்டு பிரதமர். ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரஷ்யா ஒரு வல்லரசாகவும் அமெரிக்கா ஒரு வல்லரசாகவும் இருக்கும் பொழுது நான் எந்த வல்லரசுடன் சேர மாட்டேன், அணிசேரா நாடுகளை ஒன்றிணைப்பேன் என்று நான் அலைன்மென்ட் மூவ்மெண்டை ஆரம்பித்தவர். அமெரிக்காவுக்கு சவால் விட்ட ஜவஹர்லால் நேரு, ரஷ்யாவுக்கு சவால் விட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள். எந்த நாடுகளும் இந்தியாவை சீண்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தலை நிமிர்வு ஆட்சி காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தியது. இந்த மக்களை அடகு வைத்த மோடி அவர்கள் அதானி என்ற ஒரு நபருக்கு இந்த நாட்டையே தாரை வார்த்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர் அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார் வராக்கடன் 4% என்று.
வராக்கடன் 4% எப்படி ஏற்பட்டது? யாரால் தயாரிக்கப்பட்டது? அதானி போன்ற பணக்காரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை இந்திய மக்களுடைய வரி பணத்தை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படி மாயாஜாலம் செய்து ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடைத்து முதலாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மோடி அரசு முதலாளிகளுடைய அரசாக இருக்கிறது, ஏழை எளிய மக்களுடைய அரசாக இல்லை. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நாம் அரங்கேற்றி இருக்கிறோம்? 400 தொகுதிகளை வெற்றி பெறுவார் என்று அவர் கூறியதாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இங்க உரையாற்றினாரு. 400 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு தைரியம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், எதற்காக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கணக்குகளை முடக்குகிறீர்கள்? என்ன பயம், என்ன அச்சம்? எங்களிடம் உங்களை போன்ற 5000 கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரத்தை நாங்கள் வாங்கி இருக்கிறோமா? இந்தியாவில் இருக்கின்ற ஒரே கட்சி 5000 கோடிக்கு மேல் தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கிறார். எந்த கட்சி என்று அனைவருக்கும் தெரியும். உச்ச நீதிமன்றத்தில் சில நேரங்களில் ஜனநாயகம் மலரும். இந்த தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள், இன்னும் நீதி செத்து போகவில்லை, நீதி இருக்கிறது என்று. அந்த அடிப்படையில் தான் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பத்திரம் செல்லாது, அதை திருப்பி அளிக்க வேண்டும், யார் யாரிடம் நீங்கள் பெற்றீர்களோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்பொழுது பட்டியல் வரப்போகிறது மார்ச் இறுதிக்குள். எந்த நாட்டிடம் வாங்கினார், எந்த தொழில் அதிபரிடம் முதலாளிகளிடம் பிஜேபி அரசு மோடி வாங்கினார், எந்தெந்த அந்நிய சக்திகளிடம் நிதி பெறப்பட்டது என்ற உண்மைகள் தேர்தலுக்கு முன்பாக வரவிருக்கிறது. ஆகவே இவருடைய கொக்கரிப்பு 400 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்றால் நாங்கள் சாதாரண மக்களிடம் பெறப்பட்ட நிதிகள், எதற்காக எங்களுடைய நிதிகளை முடக்கினீர்கள்? எதற்காக இந்த செயல்? செக்ஷன் 109 இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது? ஒரு வருடமும் 31ஆம் தேதி மார்ச் மாதம் தன்னுடைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். நம்முடைய தலைவர்கள் கூட சில தொழிலதிபர்கள் இங்கே இருக்கிறார்கள், தொழில் செய்வோர்கள் இருக்கிறார்கள், ஏன் தனியாக வரி கட்டுபவர்கள் இருக்கார்கள். 31ஆம் தேதி மார்ச் மாதம் நாம் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் அல்லது கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே 22ஆம் தேதி பிப்ரவரி மாத கணக்குகளை எல்லாம் தாக்கல் செய்து விட்டோம். எதற்காக இப்பொழுது வங்கி கணக்கை முடக்குகிறீர்கள்? என்ன காரணம்? நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 2-3 கணக்குகளை வைத்திருக்கிறது. அதை முடக்குவதற்கு 2019ஆம் ஆண்டு நடந்த வழக்கை இப்பொழுது 2024 முடுக்கிறீர்களே. 5 வருடங்களுக்கு பிறகு என்ன நாடோதயம் மோடிக்கு பிறந்தது? என்ன நாடோதயம் சீதாராமனுக்கு பிறந்தது? நான் கேட்கும் கேள்வி எல்லாம் செக்ஷன் 139 என்ன சொல்லுகிறது? செக்ஷன் 139 அடிப்படையில் நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களே. இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் மார்ச் 31 என்றால் காங்கிரசிற்கு மட்டும் எப்படி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரும்? நாம் 22ஆம் தேதியை தாக்கல் செய்திருக்கிறோம் 2019ஆம் ஆண்டு. இது ஒரு வழக்காக சொல்லுகிறார்கள். இன்னொன்று, நம்முடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 63 பேர் 11,59,000 ரூபாய் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது எல்லாம் ஒரு சம்பள பணம். அந்த சம்பள பணம் எப்படி நிதியாக டொனேஷனாக மாறும் என்ற ஒரு புதிய கணக்கை இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக என்ன வேண்டுமென்றால் சொல்லுவார்கள். நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி எதை நோக்கி போகிறது என்றால் சீனாவை நோக்கி போகிறது, வடகொரியாவை நோக்கி போகிறது. எல்லோருக்கும் தெரியும் சீனாவில எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது, வடகொரியாவில எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது, ஜெர்மனியில எப்படிப்பட்ட ஆட்சி நடந்தது என்று. ஒன்று மட்டும் என் அருமை தோழர்களே, தலைவர் பெருமக்களுக்கு சொல்லுவது, வின்சன் சர்ச்சில் என்று ஒரு பிரதமர் அதிபர் இருந்தார் அமெரிக்காவில. 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போரில உலகம் முழுவதும் ஒரே ஒரு கதாநாயகனை தூக்கி வைத்து கொண்டாடியது, அதுதான் வின்சன் சர்ச்சில். 2ஆம் உலகப் போரில ஜெர்மனை வீழ்த்தினார். நாடுகள் எல்லாம், அமெரிக்க பத்திரிகை எல்லாம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இவர்தான் இந்த உலகத்தின் ஹீரோ என்று எழுதினார்கள். 46ஆம் ஆண்டு போருக்கு பிறகு 2 ஆண்டுகளில் தேர்தல் வருகிறது. இங்கிலாந்து மக்கள் அவரை தோற்கடிக்க செய்தார்கள். நரேந்திர மோடி அவர்களே, இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தோற்கடிக்க முடியாத சக்தி நீங்கள் இல்லை. இங்கே பேசிய தலைவர்கள் EVM இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர் ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னார்கள். மக்கள் புரட்சி ஏற்படும், மக்கள் நடுவீதிக்கு வருவார்கள். இந்த EVM அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு முறையும்
இந்த இயந்திரத்தை வைத்து நீங்கள் விளையாட முடியாத இயற்கையோடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்றிய அரசிற்கு காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லும் செய்தி அல்ல என்றால், திருட்டும் புரட்டும் ஒரு நாள் விடியலுக்கு வரும், நீண்ட நெடிய நாட்கள் ஏமாற்ற முடியாது. ஆகவே பிற்பகல் செய்யும் வினை முற்பகல் விளையும் என்று சொல்லுவார்களே, அப்பொழுது நீங்கள் காலையிலே ஒரு வினையை செய்தால் அது மாலையிலே உங்களுக்கு சென்றடையும் என்பதை மக்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அரசியலில் இருந்து தயாராகிவிட்டார்கள். மோடி அவர்களே, இதுதான் உங்களுடைய கடைசி ஆட்சி. காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் பிரிட்டிஷ்காரரை விரட்டி அடித்தார்கள், கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டி அடித்தார்கள், இந்த நாட்டில சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார்கள். இப்பொழுதும் இரண்டாவது சுதந்திர போருக்கு இந்த நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். வட மாநிலங்களிலே யாரெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்களோ எல்லோரும் இப்ப வந்தே மாதரம் என்று மாறி வருகிறார்கள். காந்திய பாதைத்தான் சிறந்த பாதை இந்த நாட்டுக்கு என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களை தோற்கடிப்பது உறுதி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லி உடனே நீங்கள் தீர்ப்பாயத்தில் கொடுத்த தீர்ப்பை மதிக்க வேண்டும். இன்கம் டாக்ஸ் மத்திய வருவாய்த்துறை எப்படி முடக்கியதோ அந்த வங்கி கணக்கை தீர்ப்பாயம் அதை உடனே விடுவித்தது, உங்களுக்கு மரணடி கொடுத்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்திடம் எங்கள் தலைவர்களிடமும் விளையாட வேண்டாம் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் நடவடியை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம், வருமான வரித்துறை நிர்வாகமே காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை ஐடி துறையே முடக்காதே, அத்துமீறி நடக்காதே, ஐடி துறையே முடக்காதே, அத்துமீறி நடக்காதே, அனுமதியோம் அனுமதியோம் மோடி அரசின் அத்துமீறலை, ஒருபோதும் அனுமதியோம், காத்திடுவோம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, வாழ்க வாழ்க வாழ்கவே, காங்கிரஸ் கட்சி வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, நமது போராட்டம் வெல்கவே, நமது போராட்டம் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் காந்தியடிஜி